நம்ம பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போனோம்னாவே ஒரு நல்ல ஒரு வாசம் வரும். ஆமா பச்சை கற்பூரம். ஆமா அதுவுமே வந்து பார்த்தோம்னா காற்றுல இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை அழிக்கக்கூடியது. ரொம்ப சிறப்பானது. பச்சை கற்பூரம் வாங்கி நம்ம வீட்ல வச்சுக்கலாம். அதே மாதிரி தீர்த்தம் கோயில்ல குடுக்குறாங்க. பெருமாள் கோயில்ல கொடுக்கக்கூடியது தீர்த்தம். அதுலயுமே வந்து நல்ல தூய்மையான நீர்ல கொஞ்சமா நம்ம வந்து ஒரு மிளகு அளவு பச்சை கற்பூரம் சேர்த்து, துளசி, கிராம்பு சேர்த்து தான் ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அந்த தீர்த்தம் நமக்கு குடுக்குறாங்க. ஸோ இது வந்து நமக்கு கப நோய்கள் இருந்தாலும், இந்த சைனசைட்டிஸ் இருக்கு, குரல் கம்மல் இருக்கு, டைஜஷன் ப்ராப்ளம் இது எல்லாத்துக்குமே சிறந்தது. துளசி சேர்த்து நம்ம குடிக்கிறோம். ஸோ அதுவுமே நம்ம வீட்டில் செய்து ஸோ இறைவனுக்கு வந்து வைத்து பூஜை செய்து அதை நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ பச்சை கற்பூரம் வாங்குவதும் சிறப்பான ஒரு மங்களகரமான ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொரு நாட்களும் நம்ம வந்து கடந்துக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரம் வருது. ஸோ அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு நாள், பெருமாளுக்கு உகந்த ஒரு நாள்னா அந்த வைகுண்ட ஏகாதேசி. இந்த மங்கள பொருட்கள் வாங்கி நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும் போது செல்வங்கள் சேர ஆரம்பிக்கும், மனதில் மகிழ்ச்சி வரும், நோய் இல்லாமல் இருக்கும். ஸோ கடவுள் வந்து சொல்றது என்னன்னா மனசு ஹாப்பியா இருக்கு. ஸோ நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும்போது நோய்கள் வராது. பெரும்பாலும் எல்லாருக்குமே நான் சொல்ற விஷயம், நிறைய பேர் வந்து ஃபேஸ் எப்பவுமே ஒரு டல்லா இருக்கும். ரொம்ப நாளா டிப்ரெஷன்ல இருக்கீங்களாமான்னு கேட்கும் போதே அழ ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா. ஸோ பல நாட்கள் இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கிறேன், ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறேன். ஸோ அப்போ அந்த மன நிம்மதி வரணும்னா கடவுளோட அருள் இல்லாமல் அது கண்டிப்பாக இல்லை. ஸோ அப்போது நம்ம இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் செய்து இறைவனை வழிபாடு செய்து அருளை பெறணுன்றது தான் என்னோட விருப்பம். தேங்க்யூ 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 மேம். தேங்க்யூ. இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.